ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் மகாலட்சுமி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு இவங்க ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 30,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க வேலூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 4-5 கடைகள்லாம் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு ஒரு திருமணமாகி 10 வருஷத்துலேயே கணவர் தவறிட்டாங்க. ஸோ இவங்க தாங்க கஷ்டப்பட்டு 2 பெண் குழந்தைகளையும் வளர்த்து திருமணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க தனிமையில் இருக்கிறதுனால இப்போ இவங்க 2 பொண்ணுங்களுமே இவங்களுடைய அம்மாவுக்காக மறுமணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாதி வசதியெலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. நல்ல ஒரு குணமாக எங்கள் அம்மாவை காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிற நல்ல மணமகன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திருமணமாகி குழந்தை இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ரம்யா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ மணமகளுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் எங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு ரொம்ப வருடம் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ தான் ஆனால் டிவோர்ஸ் வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லை, நல்ல குணமாக இருக்கிற மணமகனாக வேணும். ஆனால் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களே சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களோட பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டால் போதும், எங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.